ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் த டெல்லி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்க பென்னே தோசை. எப்படி பண்ணுறது பார்க்கலாம். லெட்ஸ் கோ டு த ரெசிபி நவ். ஃபஸ்ட்டு அரிசி உளுந்து எல்லாமே நம்ம ஊற வச்சுக்கலாம். நான் 2 கிளாஸ் பாயில்டு ரைஸ் எடுத்திருக்கேன். 1/2 டம்ளர் உளுத்தம் பருப்பு எடுத்துக்கலாம். ரெண்டும் தனித்தனியாக ஊற வச்சுக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் வெந்தயம், 6 ஹவர்ஸ் இதை நான் ஊற வைக்கிறேன். 6 ஹவர்ஸ் அப்புறம் நம்ம அரைக்கிறதுக்கு 1/2 hour முன்னாடி இந்த கிளாஸில் 1/4 கிளாஸ் அவல் எடுத்துக்கலாம். இதை 1/2 hour ஊற வச்சுக்கிறேன். அவல் நம்ம ரைஸோடு சேர்த்து அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் உளுந்து அரைச்சிட்றேன். இது நான் மிக்சியில் தான் அரைச்சிருக்கேன். கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் பென்னே தோசாக்கு. அரிசி உளுந்து ரெண்டுமே கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் தான் அரைக்கணும். இப்போ ரைஸ் அவல் எல்லாமே சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சி, ரொம்ப கம்மியாக தண்ணி விட்டு அரைச்சிருக்கேன். இப்போ இந்த மாவு ரெடியாக எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கவர் பண்ணி வச்சிடலாம் ஃபெர்மெண்டேஷனுக்கு. மாவு இந்த மாதிரி கொஞ்சம் ரைஸ் ஆனாலே போதும். இந்த தோசாவுக்கு ரொம்ப நேரம் ஃபெர்மெண்ட் ஆகக்கூடாது. நான் 5 hours தான் இது ஃபெர்மெண்ட் பண்ணியிருக்கேன். டே டெம்பரேச்சரில் 5 hours வச்சுருக்கேன். சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு மிக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் சூடான உடனே கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் கடலைப்பருப்பு ஆட் பண்ணுறேன். மீடியம் சைஸ் 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். ஃப்ரை பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கறிவேப்பிலை எல்லாம் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் வேகிறதுக்கு 4 to 5 டேபிள் ஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணுறேன். வெங்காயம் கொஞ்சம் சாஃப்டாக ஆகட்டும். இதில் இப்போ ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பெருங்காயம், சால்ட், கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அரை டீஸ்பூன் மிளகாய் பொடி, வேக வச்ச உருளைக்கிழங்கு 3 மீடியம் சைஸ் நான் எடுத்திருக்கேன். 3 மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டிருக்கேன். 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கவர் பண்ணி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் சிம்லே இருக்கட்டும். 2-3 மினிட்ஸ் இது சிம்லே இருக்கட்டும். தேவைப்பட்டால் கொஞ்சம் வாட்டர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஓப்பன் பண்ணிடலாம். ரெடியாக எடுத்து கொஞ்சம் கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம சைடில் வச்சிடலாம். இப்போ நம்ம தோசை ரெடி பண்ணலாம். தவா நல்லா சூடு பண்ணிக்கலாம். மீடியம் ஹாட்டில் இருக்கணும்.
இந்த டெம்பரேச்சர் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம தோசை ரெடி பண்ணிக்கலாம். நம்ம நார்மல் தோசை விட இது கொஞ்சம் திக்காக பண்ணிக்கலாம், பெனே தோசை. ஸோ இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். நிறைய பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இது நம்ம ஒரே சைடில் தான் வேக வைக்க போகிறோம். அப்படி உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் கவர் பண்ணிக்கலாம், 1 மினிட் கவர் பண்ணி கூட வேக வச்சுக்கலாம். பொடி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வெந்த உடனே ஃபைனலாக பொட்டேட்டோ மிக்ஸ் ஆட் பண்ணுறேன். பெங்களூர் பெனே தோசை இஸ் ரெடி. நீங்கள் சட்னியோட சர்வ் பண்ணலாம், ஒயிட் சட்னி அண்ட் ரெட் சட்னி. Do try this recipe and leave your feedbacks in the comment section. If you haven't subscribed, please do subscribe to the channel. Thanks for watching.